இந்த கருப்பு கவுனி அரிசி திரும்ப திரும்ப பேசி பேசி இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களிடம் பரிச்சயமாயிருக்கு, ஓரளவுக்கு தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். கருப்பு கவுனி அரிசி நிறைய நோயாளிகள் தேட தொடங்கி இருக்கிறார்கள். சர்க்கரை வியாதிக்காரங்க தேடுறாங்க, அத்தனை புற்றுநோயாளிகளும் இதை வாங்கி கஞ்சியா சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒவ்வொருத்தர் வீட்டிலும் தினசரி ஒரு பிடி நம்முடைய சோறு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கு. ஆங்கிலத்துல இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ஆங்கிலத்துல நீங்க அடிச்சு பாருங்க, என்ன பேர் தெரியுமா? அதுக்கு forbidden rice அப்படிமா. forbidden என்ன அர்த்தம் தெரியுமா? தடை செய்யப்பட்ட. சீனாவில் இது தடை செய்யப்பட்ட அரிசி. எதற்காக தடை செஞ்சிருக்காங்க? உக்காவை தடை செய்ய சொல்றோம், இதை எதற்கு தடை செய்யறாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது மன்னர்களுக்கும் மிக பெருந்தகைகளுக்கும் மட்டும் உள்ளது. மத்தவங்க எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, பயிரிடக்கூடாதுன்னு திபெத்திய மன்னர்கள் பர்மிய மன்னர்கள் ஒரு காலத்துல தடை செய்து வச்சிருக்காங்க. ஆனால் ஆய்ந்தறிந்து பார்த்தால் இருக்கிற அரிசியிலே எத்தனை அரிசி, 174 அரிசி இங்க போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1,65,000 அரிசி இனங்கள் இருப்பதாக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கட்டாக்ல சொல்றாங்க. இத்தனை அரிசிகள்ல இதுவரை கண்டறியப்பட்டதுல மிகச்சிறந்த மருத்துவ குணம் கருப்பு கவுனி அரிசிக்கு மட்டும்தான் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கரு நீல நிற பழம், அது கத்திரிக்காயினுடைய கருநீளமா இருந்தாலும் சரி, நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி, ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்துல இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியில இருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அழற்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. அப்ப அதை நம்ம உடனே ஒருத்தருக்கு லிம்ஃபோமா இருக்கு, சார்கோமா இருக்கு, உடனே கருப்பு கவுனி அரிசி கொடுத்தா சரியாயிரும் சொல்லதுக்கு வரல. ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும் போது, ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும் போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும். இது சும்மா விளையாட்டா சொல்ற விஷயமாக நினைக்க வேண்டாம். பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துது. நண்பர்களே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மரபு அரிசிகள்ல, இந்த மரபு நெல் ரகங்கள்ல இன்னும் தோண்டப்படாத பல பொக்கிஷங்கள் அதுல இருக்கு. மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது. லைகோபீன் அப்படின்னு ஒரு சத்து, அது அந்த லைகோபீன் சத்து தக்காளி பழத்தினுடைய தோல்ல இருக்கு, மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்புல இருக்கு, மாதுளம் பழத்தினுடைய கருஞ்சிவப்புல இருக்கு. அந்த லைகோபீனை தனியா பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள் எல்லாம் அதை சேர்க்கிறாங்க. இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ஆண்களுக்கான புரோஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு. அந்த ஆண்களுக்கான புரோஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்கிறது. நண்பர்களே, மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பு அரிசி. இன்னைக்கு நிறைய பேர் சக்கரை வியாதிக்காக மாப்பிள்ளை சம்பா வாங்குறாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது? எப்படி ஏனோ இயற்கை முறையில் விளைந்த அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 2-3 அரிசி, இந்த ஊருக்கே பிரபலமான காட்டு யானை ஒளிந்து கொள்ளும், அவ்வளவு உயரமா கதிர் வருங்கிறாங்க. அவ்வளவு மிகச்சிறப்பான காட்டு யானமோ, கருங்குருவையோ, பூங்காரோ, குள்ளக்காரோ, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இவற்றை நாம பிடிஎஸ்ல கொடுங்க,